சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறார். அவரை பார்த்தவுடன் இவர்கள் பயப்படுகிறார்கள். ஒரு மாபெரும் உடல் படைத்த ஒரு மனிதர் அந்த வீட்டுக்குள் கட்டப்பட்டிருக்கிறார். அப்பொழுது தமீமுல் தாரி ரலியல்லாஹு அவர்களும் அவர்களோடு சென்றவர்களும் நீங்கள் யார் என்று கேட்டபோது அந்த மனிதர் சொல்லுகிறார், என்னுடைய கதை இருக்கட்டும், நீங்கள் யார் என்பதை சொல்லுங்கள் என்று சொன்ன போது இவர்கள் இந்த தமீமுல் தாரி ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய தோழர்களும் சொல்லுகிறார்கள், நாங்கள் அரபிகள்
அதே நேரத்தில் சூரியன் இருக்கிறது, இது உதிக்கக்கூடிய திசையை மட்டும் எதிர் திசையில் மறையக்கூடிய திசையிலிருந்து அது உதிக்க ஆரம்பிக்கும். இதுவெல்லாம் பயங்கரமான அடையாளங்கள். கியாமத்து நெருங்கும் போது மிகவும் பெரிய அடையாளங்களாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்தில் சில சிறிய அடையாளங்கள் இதற்கு முன்னால் தோன்றும். இந்த பயங்கர அடையாளங்கள் தோன்றுவதற்கு முன்னால் சில சிறிய அடையாளங்கள் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் இந்த மண்ணில் தோன்றும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடையாளங்களை பற்றி அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் போது கூறுகிறார்கள், இந்த காலம் சுருங்கிவிடும். இந்த காலம் இருக்கிறதே, நாட்கள், இந்த காலம், வருடங்கள், இவைகள் நாம் சுருங்கிவிடும். இதனுடைய ஓட்டங்கள் நாம் சீக்கிரமாக சென்றுவிடும் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். காலங்கள் சுருண்டுவிடும். இதற்கு உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் நிறைய விளக்கங்கள் சொல்லுவார்கள். ஆனாலும் ஒரு லேசான விளக்கத்தை அவர்கள் சொல்லுவார்கள். வருடம் இருக்கிறது, இந்த வருடம் மாதத்துடைய அளவுக்கு சுருக்கமாக சென்றுவிடும். ஒரு மாதம் ஒரு கிழமையுடைய அளவுக்கு, ஒரு கிழமை ஒரு நாளுடைய அளவுக்கு, ஒரு நாள் ஒரு மணிநேரத்துடைய அளவுக்கு சுருங்கிவிடும் என்ற கருத்தையும் இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். அதே போன்று ஆண்கள் குறைந்து விடுவார்கள். ஆண்கள் குறைந்து பெண்கள் அதிகமாகி விடுவார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் பெண்களுடைய தொகை அதிகமாகும். அவர்களை நிர்வகிக்கக்கூடிய ஆண்கள் குறைந்து விடுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் 50 பெண்களை ஒரே ஒரு ஆண் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். அவர்களை பரிபாலிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே போன்று இன்னும் சில அடையாளங்களை சொல்லுகிறார்கள். எர்ஃபவுல் இல்ம் உயர்த்தப்படும். ஞானம், அறிவு, மார்க்க ரீதியான அறிவு இந்த உலகத்தை விட்டு உயர்த்தப்படும் என்று கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அந்த அறிவு உயர்த்தப்பட்டால் திகில், மடமை இந்த உலகத்திலே தாண்டவமாடும். மடமை இந்த உலகத்திலே தோன்ற ஆரம்பிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இல்மு உயர்த்தப்படும் என்றால் இன்னொரு ஹதீஸ் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், இல்மு உயர்த்தப்படுவது என்பது உடனே அதை பிடுங்கி எடுக்கப்படுவது அல்ல. புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இல்மு பிடுங்கி எடுக்கப்படுவது அல்ல. அந்த இல்மு உலமாக்கள், உண்மையான உலமாக்கள், ரப்பானியத்தான உலமாக்கள், இஸ்லாத்திற்குரிய உண்மையான உலமாக்கள் அவர்கள் மரணிப்பது கொண்டு, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவது கொண்டு இல்முகள் அழிக்கப்படும், இல்முகள் இல்லாமல் செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் உலமாக்கள் இல்லாத போது, அங்கே ஆலிம்கள் இல்லாத போது, அந்த நேரத்தில் ஜாகில்கள் எண்ணுவார்கள். அந்த நேரத்தில் மனிதர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இத்தகலன் நாசு ரூசன் ஜுஹாலா, மனிதர்கள் தங்களுடைய தலைவர்களாக மடையர்களை எடுத்துக் கொள்வார்கள், மடையர்களை எடுத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். ஆலிம்கள் இல்லாமல் போகும்போது மடையர்களை தங்களுடைய தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். அந்த நேரத்தில் அந்த தலைவர்கள் எந்த அறிவுமே அற்றவர்கள், அவர்களும் வழிகட்டு அடுத்தவர்களையும் வழிகெடுப்பார்கள். அந்த தலைவர்களாக எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் அவர்களும் வழிகட்டு அவர்களை நம்பி வந்தவர்களையும் வழிகெடுப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸிலே வரக்கூடிய ரூசன் என்ற வார்த்தைக்கு தலைவர்களாக எடுத்துக் கொள்ளுவார்கள். அந்த தலைவர்கள் யார் என்று சொல்லும் போது இமாம்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். அவர்கள் ஹரீபாக்களாக அல்லது காதிகளாக அல்லது முஃப்திகளாக அல்லது இமாமாக அல்லது ஷேகாக இவர்கள் ஒவ்வொரு படையர்களையும் எடுத்துக் கொள்ளுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியான ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தை எடுத்து பாருங்கள், எவ்வளவு மடமை இந்த உலகத்திலே தாண்டவமாடுகிறது. இன்று நல்ல உலமாக்கள், நல்ல ஆலிம்கள் இன்று நாளுக்கு நாள் மறைந்து கொண்டே செல்லும் போது மடையர்களுடைய பித்னாக்கள் இந்த உலகத்திலே கூடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டிக்காட்டிய காலம், மறுமைக்கு நெருங்கிய காலம் இந்த காலம் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் இன்று எத்தனை பத்துவாக்கள், எத்தனை பித்னாக்கள் இந்த உலகத்திலே தோண்டிக் கொண்டிருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். அதே போன்று உலமாக்கள் மரணிப்பது கொண்டு இல்மு அழிக்கப்பட்டு திகில், மடமை இந்த உலகத்திலே தோன்றும். அதே போன்று இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள். சினா இந்த உலகத்திலே பரவும். சினாக்கள் இந்த உலகத்திலே பகிரங்கமாக செய்யப்படும். இன்று பத்திரிகைகளை பாருங்கள், வானொலிகளை கேளுங்கள், எந்த அளவுக்கு இன்று சினாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே,
பகிரங்கமாக இந்த தினாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் பத்திரிகைகள் சற்று தினங்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். எப்படி என்றால் ஒரு பாட்டி தன்னுடைய பேரனோடு காதல் கொண்டிருக்கிறார். ஒரு பாட்டி ஒரு பேரனோடு காதல் கொண்டு அந்த பாட்டி பேசி கொடுக்கிறார். எப்படி தெரியுமா? நான் என்னுடைய பேரனோடு சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க நாடுகிறேன் என்று பேசி கொடுத்திருக்கிறார். இப்படி அவர் பயங்கர காலம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியான தினாக்கள் மனிந்து கிடக்கக்கூடிய ஒரு காலத்திலே இன்று நாங்கள் வாழ்கின்றோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள், மறுமைக்கு நெருங்கிய காலம் இப்படியான பயங்கர அடையாளங்கள் எல்லாம் தோன்றும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று பொய்யர்கள் இந்த உலகத்திலே தோன்றுவார்கள். கத்தாபீன்கள், பொய்யர்களான தெற்றார்கள் இந்த உலகத்திலே தோன்றுவார்கள். பயங்கரமான தெற்றார்கள் தோன்றுவதற்கு முன்னால் எத்தனையோ தெற்றார்கள் இந்த உலகத்திலே தோன்றுவார்கள் என்ற கருத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களை இந்த உலக ரீதியில் எடுத்து பாருங்கள், எத்தனை பொய்கள், இந்த பொய்கள் நிறைந்திருக்கிறது. வியாபாரத்தில் எத்தனை பொய்கள் சொல்லுகிறோம். அதற்கு மேலாக இமாம்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது, இந்த பொய்யர்கள் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும் போது அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஹதீஸ்களை பொய்யாக புனைவார்கள், ஹதீஸ்களுக்கு பொய்யான விளக்கம் கொடுப்பார்கள் என்று இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்று அது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதனை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் மார்க்கம் என்ற பெயரினால் எத்தனையோ பித்னாக்கள் இங்கு வரும், எத்தனையோ பொய்கள் கட்டப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு தடவை கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது கூறுகிறார்கள், கியாமத் நாள் நெருங்கும் போது ஒரு கூட்டம் வரும், ஒரு பயங்கர கூட்டம். அந்த கூட்டம் உங்களிடத்தில் சில செய்திகளை முன்வைப்பார்கள். அந்த செய்திகளை நீங்களும் கேட்டிருக்க மாட்டீர்கள், உங்களுடைய பெற்றோர்களும் கேட்டிருக்க மாட்டீர்கள். அப்படியான செய்திகளை முன்வைப்பார்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு தடவை சொல்லும் போது சில தாய்கள் வருவார்கள், சில அழைப்பாளிகள் வருவார்கள். கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், சஹீஹான ஹதீஸிலே வந்திருக்கிறது. சில அழைப்பாளிகள், சில தாய்கள் வருவார்கள். அந்த தாய்கள் இஸ்லாத்தின் பேரினால் இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது கூறுவார்கள், இஸ்லாத்தை சொல்லுகிறோம் என்ற பேரினால் சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவர்கள் நரகத்துடைய வாயிலுக்கு அழைத்து செல்லுவார்கள். இஸ்லாத்தின் பேரினால் நரகத்துடைய வாயிலுக்கு அழைத்து செல்லுவார்கள் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு இமாம்கள் நிறைய விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவாக பல விடயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தை எடுத்து பாருங்கள், எத்தனை பொய்யர்கள், எத்தனை பித்தனாட்டக்காரர்கள், இஸ்லாம் என்ற பெயரினால் எத்தனை புகுத்தல்கள், இஸ்லாம் என்ற பெயரினால் இஸ்லாமிய கடமைகளை, எத்தனை கடமைகளை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். இன்று அருமை சஹாபாக்களை காபிராக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அருமை சஹாபாக்களை முஸ்லிக்காக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய செய்திகளை நாங்கள் படிக்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னொரு முக்கியமான அடையாளத்தை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், தலைமை பொறுப்பு தகுதி இல்லாதவர்களுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டால் நீங்கள் கியாமத்தை எதிர்பாருங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அம்ரிஹி ஃபந்தலிஸா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், தகுதியற்றவருடைய கையிலே தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள், கியாமத்தை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் போது சூபியாக்களான பெருமக்கள், இமாம்கள் எழுதுவார்கள், இந்த இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அம்ரிஹி, அந்த அம்ர் என்று சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? ரியாசத்து, தலைமை பொறுப்பு, அமீர் பொறுப்பு, தலைமை பொறுப்பு. இது கொடுக்கப்பட்டால், தகுதியற்றவர்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டால் நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் என்று இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். அதே போன்று இமாமத்தை செய்யக்கூடியது, இமாமத்து தொழுகையில் இமாமத்தை செய்யக்கூடியது இருக்கிறது. அந்த இமாமத்து தகுதியற்ற ஒருவர் அந்த இமாமத்தை செய்கிறார்கள் என்றால் உலகம் மறுமையை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சூபியாக்களான பெருமக்கள் சொல்லுவார்கள். அதே போன்று பயான் செய்வது, பிரசங்க நிகழ்த்துவது. ஒரு பொதுமகன் மக்களுக்கு மத்தியில் பிரசங்க நிகழ்த்த ஆரம்பித்தால், ஒரு பொதுமகன் பிரசங்க நிகழ்த்துகின்றார் என்றால் அது மறுமைக்குரிய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் என்று இமாம்கள் இந்த ஹதீஸை வைத்து விளக்கம் சொல்லுகிறார்கள். அதே போன்று படித்துக் கொடுப்பதை, அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுப்பதை, படித்துக் கொடுப்பதை, அறிவுற்றவன், தகுதியற்றவன் இதனை செய்கிறான் என்று சொன்னால் அது மறுமைக்குரிய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள்
பார்ப்பார், ஒரு பீஸை கேட்பார். இப்படி கேட்டுவிட்டு இஸ்லாத்தை முன்வைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தை படிக்க வேண்டிய இடத்தில் படிக்காமல் எங்கோ இருந்து யாருக்கோ இருந்து எடுத்துவிட்டு இன்று மக்களுக்கு மத்தியில் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி இஸ்லாத்தை சொல்லுகிறார்கள் என்ற பெயரினால் இவர்கள் நரகத்துடைய வாயிலுக்கு அழைத்து செல்கிறார்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் பின்னால் நிறைய கூட்டங்கள் வரும், நிறைய மதுகபுகள் வரும், நிறைய பித்னாக்காரர்கள் வருவார்கள். இஸ்லாம் என்ற பெயரினால் சொல்லுவார்கள், ஆனால் உங்களுடைய ஈமானை கலட்டி விடுவார்கள், ஈமானை பறித்து விடுவார்கள். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதனை தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்தை மார்க்கத்தை எடுப்பதாக இருந்தால் சிலர்கள் சொல்லுவார்கள், நீ சொல்லுவதை கவனி, சொல்பவனை கவனியாதே என்று சொல்லுவார்கள். இப்படி ஒரு பழமொழி இருக்கிறது. சொல்லுவது நல்லதாக இருந்தால் எது சொல்பவனை கவனியாது என்று சொல்லுவார்கள். அது உலக விடயங்கள் சரியாக இருக்கும். ஆனால் மார்க்க விடயத்தில் சொல்பவனை கவனிக்க வேண்டும், அவனுடைய நிலையை கவனிக்க வேண்டும். இது என்னுடைய கருத்து கிடையாது. முஸ்லிமுடைய ஆரம்பத்தை புரட்டி பாருங்கள். முஸ்லிம் சரி சொல்லுகிறது, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் மார்க்கத்தை எடுக்கிறீர்களா, நீங்கள் யாரிடத்தில் எடுக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். அம்மன் தகுரு தீனவு, நீங்கள் மார்க்கத்தை யாரிடத்திலிருந்து எடுக்கிறீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படி கவனித்து மார்க்கத்தை எடுங்கள் என்று தெளிவாக முஸ்லிம் சரிவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் மார்க்கத்தை எடுக்கும் போது யாரிடத்திலிருந்து எடுக்கிறோம், அவருடைய நிலை எப்படி இருக்கிறது, எந்த அமைப்பில் இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். அவர்கள் இஸ்லாமிய கோலத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி, அல்லது இன்று எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம், தொப்பி அணிந்திருப்பார்கள், வெள்ளை உடை அணிந்திருப்பார்கள், மார்க்கம் அவர்களிடத்தில் கிடையாது, தொழுகை அவர்களிடத்தில் கிடையாது, ஈமானுக்குரிய பண்பு அவர்களிடத்தில் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய மகப்பத்து கிடையாது. இப்படியானவர்கள் எல்லாம் நிறைய பேர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு மேலாக சொல்லுவதாக இருந்தால் இவைகளை கண்டு மக்கள் ஏமாறக்கூடாது. மக்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும். எது இஸ்லாம், இஸ்லாம் எதனை சொல்லுகிறது, குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லுகிறார்கள் என்பதற்காக வேண்டி ஏமாந்து விடவும் கூடாது. ஏனென்றால் இந்த ஷியாக்களை எடுத்து பாருங்கள், அவர்கள் குர்ஆன் ஹதீஸை தான் முன்வைக்கிறார்கள். அவருடைய கோலத்தை பாருங்கள், நம்முடைய கோலத்தை விடவும் அவருடைய கோலம் நன்றாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. தலைப்பாகை, பெரிய தலைப்பாகை அணிவார்கள். ஷியாக்களை பார்த்திருப்பீர்கள், ஈரானில் இருக்கக்கூடியவர்களை பார்த்திருப்பீர்கள், பெரிய தலைப்பாகளையோடு பெரிய துப்பாக்கள் அணிந்து இப்படித்தான் அவருடைய கோலம் இருக்கும். ஆனால் அவர்கள் சொன்னால் ஹதீஸை சொல்லுவார்கள், குர்ஆனை சொல்லுவார்கள், இதனை சொல்லுகிறார்கள் என்பதற்காகவே நாங்கள் ஏமாந்துவிடக் கூடாது. தெளிவாக சிந்திக்க வேண்டும். யார் சொல்லுகிறார்கள், எதனை சொல்லுகிறார்கள், மார்க்கம் என்ற பெயரினால் எதனை முன்வைக்கிறார்கள், இவருடைய பின்னணி என்ன என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும். பார்த்து நாங்கள் செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் எதனை மறுமையுடைய அடையாளங்களாகவும் எதனை எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்களோ அந்த எச்சரிக்கையில் நாங்கள் மாட்டிக்கொள்வோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பேசுவதற்கு நேரம் கிடையாது. நிறைய விளக்கங்கள் இந்த ஹதீஸ்களுக்கு உலமாக்கள் நிறைய முன்வைத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் தெரியப்பட வேண்டும். நமக்கு தெரியாவிட்டால் நல்ல உலமாக்களை சந்தியுங்கள், சந்தித்து அவரிடத்தில் கேளுங்கள், கேட்டு அறிவை படியுங்கள். இல்லாவிட்டால் நாங்கள் வெளிக்கோணத்தை பார்த்து, வெளி உலகத்தை பார்த்து ஏமாந்து விட்டோம் என்றால் இந்த உலகமும் கெட்டதாக இருக்கும். மறுமைக்கு செல்லும் போது அந்த மறுமையும் நமக்கு பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய இரக்கம், அவருடைய நிக்கா, அல்லாஹ்வுடைய நிக்கா நமக்கு இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும். ஈமான் முக்கியமானது. ஈமான் இல்லாவிட்டால் எந்த அமலுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாங்கள் எவ்வளவு அமல் செய்தாலும் ஈமானே குறை ஏற்பட்டு விட்டால், ஈமானே பாதகம் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய நிலை பயங்கரமாகிவிடும். எனவே அந்த நிலைக்கு நாங்கள் ஆளாகாமல் உண்மையை விளங்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. யாருடைய குற்ற குறைகளை மன்னித்தல்வாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, முட்டாள்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, மூத்தாக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யாருடைய தொழில்களை வழக்கத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக, அந்த தொழில்களை ஹலாலான முறையில் ஆக்கி வைப்பாயாக. யாருக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தி வைப்பாயாக. எங்களுடைய ஈமானை சலாமத்தாக்கி வைப்பாயாக. நாங்கள் மரணிக்கும் தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமோடு வந்திக்க செய்வாயாக. எங்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. உன்னுடைய ஃபிர்தௌஸ் ஆலா என்ற சுவனத்தை நம் அனைவருக்கும் பரிசாக